இந்த நாளிலும் காலையிலே சங்கீதம் 111 தியானிப்போம். காட்ஸ் மைட்டி டீட்ஸ் ரீகால்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்துட்டு அந்த செய்த காரியங்களை திரும்பி பார்க்க சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சங்கீதமா தாவீது எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். இதுல நான் சொல்றது என்னன்னா, டீலா நோ டீலா. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய டீல் நம்ம கூட பண்றாரு. நமக்கு அவருடைய டீல்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதை தான் நம்ம சங்கீதம் 111 முழுவதா நம்ம வாசிக்கிறோம். அவருடைய டீட்ஸ், டீட்ஸ் ஆஃப் காட் அண்ட் மீ, காட்ஸ் டீட்ஸ் அண்ட் மை டீட்ஸ் கோ டுகெதர் டு நோ அதர்ஸ் காட் பெட்டர். இன்னும் காட்ஸ் ஐக்கானா நீங்களும் நானும் வாழும்போது தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத காண்பிக்கிறதே நீங்களும் நானும் தரலாம். அப்படிதான் நான் எப்படி ஆண்டவரை காண்பிக்க முடியும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பை வாக் அண்ட் வேர்ட். வார்த்தையும் நம்ம வாழ்க்கையும் ஒன்னா சேர்ந்து போகும்போது நம்ம தேவனை காமிக்கலாம். அப்படின்னா இந்த டீட்ஸ், அவர் செஞ்சுட்டு இருக்க டீட்ஸுக்கு தாவீது எழுதின சங்கீதத்துல பார்க்கும்போது அவர் டீடு எனக்குள்ள டீட்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்ட்டு the deeds to be praised அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாவது வசனத்துல அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன் அப்படிங்கிறார். முழு இருதயத்தை துதிக்கிறதுக்கு காரணம் என்ன? காட்ஸ் டீட்ஸ் அப்படிங்கிறத அவர் ஃபுல்லா அதுல பார்த்துட்டு சொல்றத பாக்குறோம். காட்ஸ் டீட்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஆண்டு துதிப்பதற்கு காரணம் இருக்கா? கண்டிப்பா இருக்குது. நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, துதிக்கிறதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் அவர் செய்கை, நம்முடைய வாழ்க்கையில செய்யறது. அப்படின்னா நம்ம நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செஞ்சிருக்காரோ அதை எண்ணி எண்ணி துதிப்பதற்கான காலம் இது. டீட்ஸ் டு பி பிரைஸ், அது நம்முடைய பாட்டா இருக்குது. அத தாவீது நம்ம செய்யணும் அப்படிங்கிறார். இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா, கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவருமா இருக்கிறார். இப்போ நீங்க அவருக்கு பிரியமா இருக்கும்போது நம்ம அவருடைய வசனத்தை ஆராயறதும் சரி, நம்ம வாழ்க்கைய கர்த்தருக்கு அவைகளில் கர்த்தர் செய்கைகள்ல அந்த காரியங்கள்ல பிரியமா இருக்கிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில செஞ்சிட ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணி முடியாது, அது எழுதி முடியாது. இந்த உலகத்திற்கு எல்லா மரத்தையும் வெட்டி பேப்பரா உண்டாக்குனாலும், எல்லா கடல் நீரையும் மையா எழுதினாலும் எழுதி முடியாது. அவ்வளவு காரியங்கள் ரிசர்ச்சபிள் அவர் டீட்ஸ். அது நம்ம லைஃப்ல ஆண்டவர் நமக்கு ஒரு தீசிஸ் பண்ண சொல்றாருன்னா அவருடைய மகத்துவங்கள்லாம் எண்ணி எழுதணும். டாக்டரேட் முடிக்கணும்னா நிறைய பேர் டாக்டர் அப்படின்னு போடுறாங்கல்ல. அப்படின்னா டாக்டரேட்னா என்ன? அவருடைய காரியங்களை அவரை நம்ம ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா? அவரை பத்தி நம்ம அவர்ல டாக்டரேட் இதுல தியாலஜில டாக்டரேட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆனா அதுல ஆராயப்படுவதுமா இருக்குது. நம்மளையும் அப்படி ஆராய பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். மூணாவது, டீட்ஸ் டு குளோரிஃபை. அவருடைய செயல்கள் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அத நம்ம அவர் டீட்ஸ் நம்ம யோசித்து பார்த்தோம்னா அது குளோரிஃபை, டு பி குளோரிஃபை இல்ல எவ்ரிடே. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அவருடைய டீட்ஸையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் செஞ்சிருக்காரு, நான் அதை நிச்சயமா ஐ ஹாவ் டு ரிமெம்பர். எதுக்கு ரிமெம்பர் பண்றோம்? ஞாபகம் வச்சுக்கிறது எதுக்குன்னா, நானும் அப்படி வாழணுங்கிறது தான். அவர் மன உருக்கமும் அவர் இறக்கமும் இருக்காருன்னா அந்த இறக்கமும் மன உருக்கமும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அப்படி இருக்கிறது அவரை நம்ம காமிக்காத மாதிரி. அவர் எப்படி இரக்கம் உள்ளவர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் நம்ம வார்த்தையும் நம்ம வாழ்க்கையும் ஒன்னா போகணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க டீட்ஸ் டு ப்ரொவைட். அவர் பாத்தீங்கன்னா, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கு நினைப்பார். அவரு மறக்கவே மாட்டாருங்க. நீங்க அவருக்கு கரெக்டா பயந்து அவருக்கு அவருடைய பிள்ளையா நீங்க வாழும்போது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற எல்லாம் சாப்பாடுன்னா அந்த ஒண்ணுக்குதான், ஒரு ஜான் முளத்துக்கு அந்த வயிற்றுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அது எல்லாத்தையும் அவர் கொடுத்துறாராம். அப்படின்னா அவருக்கு பிரியமானவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். The fear of God gives food, not only knowledge.
கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை மட்டும் கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கோம். இன்னைக்கு சாப்பாடையும் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அத்தனை தூரத்துக்கு உங்க வாழ்க்கையில சாப்பாடுக்கான காரியங்கள் எல்லா தேவைகளையும் அவர் தருகிறவரா இருக்கிறார். எப்ப யாருக்குன்னா அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கை என்றென்றைக்கு நினைப்பார் சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா, ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனத்துக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் சொல்லி. த ரிமைண்ட் காட்ஸ் டீட்ஸ அவர் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காரு. நம்மளும் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அவரை மறந்துடக்கூடாது. கொஞ்சம் சுகமா இருக்கும், கொஞ்சம் வாழ்க்கை வசதி ஆயிடுச்சு அப்படின்னா தேவனை மறந்துடக்கூடாது. அது மிக முக்கியமா பார்க்க வேண்டியது. அவர் நம்மளை விடுவிக்கிறார். டீட்ஸ் டு டெலிவர்ட். நம்மளை அவர் விடுவித்த காரியம் என்னென்ன பாவம் உளையான சேட்ல இருந்து நம்மளை விடுவிச்சிருக்கிறார்ல. தாவீதை சொல்ல போனா, தாவீது அப்படின்னா 51ஆம் சங்கீதத்தை வெக்கப்படாம எழுதி வச்சுட்டு போயிட்டான். அவர் ஆண்டவர் அவர் என்று தூர போயிட்டாரு, என்னை அதுல இருந்து விடுவிச்சிருக்கிறாருங்கிறத பயங்கரமா எழுதிட்டு போயிட்டாரு. பத்சேபாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் டெலிவர் பண்ணாரு. அதுல இருந்து டெலிவர் பண்ணது எதுக்கு தெரியுமா? அவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறதுக்கு. அதுதான் 112ஆம் சங்கீதத்துல இதுக்கு அடுத்து நம்ம தியானிக்க போறோம். அதுல அவனுடைய சந்ததி எப்படி இருக்குது, அவன் குடும்பம் எப்படி இருக்குது, அவன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்கிறத நம்ம அடுத்த சங்கீதம் 112ல நம்ம பார்ப்போம். அப்படின்னா இன்னைக்கு டெலிவர் பண்ண உங்க வாழ்க்கை the deeds to truthful and faithful. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை டெலிவர் பண்ணிருக்காரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. உங்க வாழ்க்கை மாறி இருக்கா? கொஞ்சம் அவருக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கீங்களான்னு நம்ம பார்க்கணும். பரிசுத்தவான்கள் அப்படின்னு பைபிள்ல வார்த்தைகள்ல பார்ப்போம். நிறைய கிறிஸ்துவ சமுதாயத்துல பேசுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தவான்கள்னா ரொம்ப அது வெள்ளை சட்டை போட்டுட்டு அந்நிய பாஷை பேசிட்டு எப்பவும் வாயில துதியும் அப்படியே வச்சுட்டே இருக்கிறவங்க மாத்திரம் கிடையாது. யாரெல்லாம் த ட்ரூத்ஃபுல் பீப்புள் அப்படின்னா சங்கீதம் 149 நம்ம வாசிக்கிறோம். இந்த கணம் சகல பரிசுத்தவான்களுக்கும் உண்டாவதாக அப்படிங்கிறது ஆங்கில வேதத்தில் எப்படி போட்டிருக்கோமா? ட்ரூத்ஃபுல் பீப்புள், ட்ரஸ்ட்ஃபுல் பீப்புள், ஃபெய்த்ஃபுல் பீப்புள். இவங்க மிகவும் ஆண்டவருக்கு பிரியும். தேவனுக்கு பயப்படுகிறவங்க தான் ட்ரூத்ஃபுல்லாவும் ஃபெய்த்ஃபுல்லாவும் இருக்க முடியும். அப்படியே நான் மாறுகிறேன், அவர் என்னை விடுவிச்சாருன்னு சொல்லி தாவீது எழுதுகிற பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அவருடைய கர்த்தர் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள்னு சொல்லி. அதான் அந்த மாதிரி அவர் கட்டளை உண்மை, அவர் உண்மை உள்ளவருங்கிறத நீங்களும் நானும் தான் காமிக்க முடியும். அததான் தாவீது சொல்கிறத பார்க்கிறோம். அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம், அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. சோ இது மிக முக்கியமான ட்ரூத். அவருடைய சத்தியம் எட்டர்னல் வரைக்கும், நித்தியம் வரைக்கும், இன்னைக்கு மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் மாத்திரம் கிடையாது. அவருடைய சத்தியம் என்னன்னைக்கு இருக்கும். அதுதான் டீட்ஸ் டு ட்ரூத் அண்ட் எட்டர்னல் லைஃப். அவர் நமக்கு ரொம்ப ட்ரூத்தா இருந்திருக்காரு, நித்தியம் வரைக்கும் கொண்டு போறாரு. நானும் அதுக்கு பாத்திரமானா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் கொடுக்கிறார். இதுக்கப்புறம் 10வது வசனம், கடைசி வசனம் சொல்லுது, டீட்ஸ் டு பி த நாலேஜபிள், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த நல்லா தெரிஞ்ச வசனம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நட்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கு நிற்கும். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இது. ரிசர்ச் பண்ணணும், ஆண்டோட வார்த்தையை தியானிக்கணும், இன்னும் ஆழமா தியானிக்கணும். டாக்டரேட் வாங்குற அளவுக்கு ஆண்டவர் சொல்லணும், நீ யூ ஆர் எலிஜிபிள் டு டாக்டரேட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கணும், குளோரிஃபை பண்ணணும், தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துறவங்களா இருக்கணும், அதை நினைவு கூறுறவங்களா இருக்கணும், அதுல நிலைத்திறவர்களா இருக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் யார்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா உங்ககிட்ட என்கிட்டயோ, த ட்ரூத்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் பீப்புள். நான் உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேனே, ஹவு மச் த டீல்? ஆண்டவர் டீலா நோ டீலான்னு கேட்கிறாரு. காட்ஸ் டீல் வித் மை டீல்ஸ் ஈவனா போகணும். என் வாழ்க்கை ஒரு பக்கம், அவர் வார்த்தை ஒரு பக்கம் போகக்கூடாது. அவர் வார்த்தையின்படி வாழ்ந்தவர், நாமளும் அவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, அந்த வார்த்தையின்படி வாழ்வோம். அப்படி வாழும்போது என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத சங்கீதம் 112ல நம்ம பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. டீலா நோ டீலா.